எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த திட்டம் 2025 எந்த நாட்டுடன் தொடர்புடையது? அதற்கான விடை ஆப்ஷன் சி, அமெரிக்கா. இரண்டாவது கொஸ்டின், எந்த மாநில அரசு சமீபத்தில் பள்ளிகளுக்கு அருகில் அதிக காஃபின் எனர்ஜி பானங்களை விற்பனை செய்வதை தடை செய்ய முடிவு செய்துள்ளது அப்படின்னா, அதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா மாநிலம். ஸோ மகாராஷ்டிரா மாநிலம் தான் ரீசெண்டாக இந்த காஃபின் எனர்ஜி அப்படின்ற ஒரு பானங்களை தடை செஞ்சுருக்காங்க. பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் அந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி பானங்கள் எதுவும் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தடையும் செஞ்சுருக்காங்க. அந்த காஃபின் எனர்ஜி அப்படின்றத தடையும் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த காஃபின் உட்கொள்வதை கட்டுப்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முடிவை எஃப்டிஏ அமைச்சர் தர்மராவ் பாபா அத்ரம் அவங்க தான் அந்த உத்தரவை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் விநியோகிக்கப்படும் அது எதுக்காகன்னா, இந்த மாணவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குவதையும் அதிகப்படியான காஃபி நுகர்வுகளின் பாதகமான விளைவுகளை தணிப்பதையும் நோக்கமாக கொண்டுதான் இந்த தடை அறிவிச்சிருக்கதா அமைச்சர் தர்மராவ் பாபா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், மூன்றாவது கொஸ்டின், தானே பேரிவாலி சுரங்கப்பாதை திட்டம் சமீபத்தில் செய்திகளில் பார்த்தது. இது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா, ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா மாநிலத்தோடு தான் தொடர்புடையது. ஸோ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மும்பை சென்றிருந்தாங்க. ஸோ அங்கே 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அவங்க அடிக்கல் நாட்டுறதுக்காக மும்பை போயிருந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான திட்டங்கள் அப்படின்னா, தானே போரிவாலி சுரங்கப்பாதை மற்றும் கோரகன் முல்லுண்ட் இணைப்பு சாலை ஆகியவை அடங்கும். ஸோ இந்த தானே போரிவாலி சுரங்கப்பாதை அப்படின்றது 16,600 கோடி ரூபாய் செலவில் போரிவாலியில் உள்ள வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையை தானே கோட்பந்தர் சாலையுடன் இணைக்கும். ஸோ இதன் மூலம் என்னன்னா 12 கிலோமீட்டர் குறைகிறது. அதாவது சுமார் 1 மணி நேரம் அந்த டிராவலிங் டைம் மிச்சப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நான்காவது கொஸ்டின், சமீபத்தில் நாட்டின் குறைந்த கார்பன் எரிசக்தி துறையை மேம்படுத்த இந்தியாவிற்கு $1.5 பில்லியன் கடனுக்கு எந்த அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, உலக வங்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த உலக வங்கி இந்தியாவுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கடன் கொடுத்து வராங்க அப்படின்னா, இந்தியாவில் கார்பன் அளவை கட்டுப்படுத்தணும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரு நாடு என்பதால் இங்கே கார்பன் எமிஷன், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கு, 2 வீலர்ஸ் அதிகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்பனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான எரிசக்தி மாற்று பொருளை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த உலக வங்கி தொடர்ந்து இந்தியாவுக்கு ஹைட்ரஜன் வந்து எரிபொருளாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்தியாவுக்கு கடன் அளிச்சுட்டே வராங்க. ஸோ 2023 இதே போன்ற கடனை குறைச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா அந்த நம்ம சொன்ன ரீசன் தான், கார்பனோட அந்த இது குறைக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ குறைந்த கார்பன் ஆற்றல் துறையில் ஹைட்ரஜன் மற்றும் உயிரி எரிபொருட்களை போன்ற எரிபொருள்கள் அடங்கும். இதில் புதைப்படிவ எரிபொருட்களை விட குறைவான கார்பனை வெளியிடுகிறது. ஸோ ஹைட்ரஜன் உற்பத்திக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்றதான் இதோட முன்முயற்சியாக ஆதரிக்கப்படும். ஸோ 2070க்குள்ள இந்தியாவில் கார்பனோட எமிஷன் 0 ஆக்கணும் அப்படின்றதான் இந்தியா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 2070 அப்படின்றது ஒரு முக்கியமானது. 2070க்குள்ள இந்தியாவில் கார்பனோட அந்த உமிழவிடும் அளவு 0 குறைக்கணும் அப்படின்றதான் இலக்கு. நெக்ஸ்ட், ஐந்தாவது கொஸ்டின், டெங்கு அப்படின்றத என்னது எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெங்கு சமீபத்தில் செய்தியில் பார்த்தது. இது எந்த வகை கொசுகளால் பரவுகிறது அப்படின்னா, ஏடிஎஸ் கொசுகளால் பரவுகிறது. ஸோ கர்நாடகா உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா, அந்த டெங்கு காய்ச்சல் பரவுது, இது அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ டெங்கு காய்ச்சல் அப்படின்றது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் பொதுவான கொசுக்களால் பரவும் ஒரு வைரஸ் தொற்று. எந்த கொசுக்கள் அப்படின்னா, ஏடிஎஸ் கொசுக்களை தான் இது பரவும். ஸோ நார்மலாக இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா, நார்மலாக அதில் சிவியர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. கை கால்கள் வலிக்கும், கொஞ்சம் ஃபீவர் இருக்கும், இருமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். உங்களோட ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், அந்த கவுண்ட்டு குறைஞ்சிடும். டெங்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட WBC, அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா, WBC அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா அந்த WBC பேஸ் தான் இருக்கும். ஸோ அதோட எண்ணிக்கையை குறைக்கிறதுனால உங்களோட உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுதான் இந்த டெங்கு வைரஸோட பெரிய இது. அதனால இதுக்கு மருந்து எதுவும் பர்டிகுலராக இருக்கான்னா இன்னும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பப்பாளி இலை அந்த மாதிரி நேச்சுரலாக ஏதாச்சும் கிடைக்கிறத இயற்கை வைத்திய முறையில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக ஃபீவருக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் அதுக்கும் டேப்லெட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இது கடுமையாகும் போது என்ன, இந்த டெங்கு காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்தும், விரைவான சுவாசம், வாந்தி மற்றும் இருகலை ரத்தப்போக்கு போன்றவை ஏற்படலாம் அப்படின்னு. ஸோ ஆண்டுதோறும் 400 மில்லியன் நோய் தொற்றுகளுடன் சிகிச்சையானது ஆதரவான கவனிப்பில் கவனம் செலுத்துகிறது. ஏனில் இதுக்குன்னு குறிப்பிடத்தகுந்த மருந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா, பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. ஸோ இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி DTF திட்டத்தின் கீழ் 7 புதிய தனியார் துறை திட்டங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. எதன் பேசுனா மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்ட DRDOவால் செயல்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு அமைச்சக திட்டமாகும். ஸோ இது யாருக்குன்னா MSME ஸ்டார்ட் அப் அவங்களெல்லாம் ஆதரிக்கிறாங்க. 50 கோடி ரூபாய் வரை செலவாகும் திட்டங்களுக்கு 90% வரை ஏன்னா மானியம், அதாவது நிதியுதவி கொடுக்குறாங்க. இதோட அதிகபட்ச வளர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆண்டுகள் தான். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், மணிப்பூர் ஆளுநரின் பெயர் என்ன அப்படின்னா அனுஷ்யா உய்கோ. ஏன் மணிப்பூர் ஆளுநரை பற்றி திடீர்னு கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மணிப்பூர் இன்சிடென்ட் வந்து அதிகமாக நடந்துட்டு வருது. நம்ம ரெகுலராக ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை ஒரு 2 நாள் 3 நாளுக்கு இருக்க மணிப்பூரோட ஆளுநர், மணிப்பூரோட தலைவர், அதாவது சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஆளுநர் பெயர் தெரிஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் மணிப்பூரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னா, மணிப்பூர் கலவரம் அடிக்கடி பார்லிமெண்ட்ல பேசப்படுகிற ஒரு பேசு பொருளாக இருக்கு. எதிர்க்கட்சி தலைவரான ராஜீவ்காந்தி அவர்கள் அடிக்கடி இந்த மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படி மாதிரி விவாதம் அடிக்கடி பார்லிமெண்ட்ல நடக்கிறதுனால ஸோ இந்த மணிப்பூரை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மணிப்பூர்ல நீங்க பேசிக்ஸா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்க என்ன மக்கள் இருக்காங்க, எந்த அதாவது இந்த ஜாதி முதல் மாதிரி தான் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்க உள்ள பழங்குடியின மக்கள் எந்தெந்த வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்றத நீங்க மெயினா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், ஒடிசாவின் ஜெகநாதர் கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த பூரி ஜெகநாதர் கோயில். ஸோ மிக ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். அதாவது இதோட தேரோட்டம் அப்படின்றது வேர்ல்டு லெவல்ல பேசக்கூடிய ஒரு முக்கியமானது. மொத்தம் 3 தேர்கள் புறப்படும். ஸோ இந்த கோயிலோட மூலவர்கள் 3 பேர்னால 3 தேர்கள் புறப்படும். ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்ரை அவங்க தனித்தனியா 3 தேர்ல போவாங்க. ஒவ்வொரு தேரும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். எல்லாமே ஈவனான கலர்ல இருக்காது. ஸோ இது யாரு கட்டியிருப்பாங்க அப்படின்னா, கீழே கங்கற்குள்ள அரசன் ஆனந்தவர்மன் சோழகங்கனால் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். அது என்னைக்குன்னா ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 21 மொத்தம் இந்த திருவிழா 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதை பற்றி இதனால தான் இந்த திருவிழா வரனால பார்க்குறோம். 2வது முக்கியமான என்னன்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கதவு திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பூரி ஜெகநாதர் கோயில் நேற்று திறந்திருக்காங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு கருவறை வந்து இது வரைக்கும் திறந்ததே கிடையாதாமா. ஸோ நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைமா அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ அதனால தான் நம்ம அந்த பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், டெல்லி பாஜகவின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராஜ்குமார் பாட்டியா அவர்கள் தான் நியமிக்கிறாங்க. ஸோ பிரசிடென்ட் பாஜகவோட பிரசிடென்ட் யாருன்னா ஜேபி நட்டா அவர்கள் தான் இருக்காங்க, பிரசிடென்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், எந்த ஐரோப்பிய நாடு தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னா, சமீபத்தில் பிரான்ஸ்ல ஒரு எலெக்ஷன் நடந்தது. ஸோ இந்த எலெக்ஷன்ல அங்க யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கவில்லை. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், விமான விபத்துகளில் விசாரணையை தவிர்ப்பதற்காக எந்த நிறுவனம் குற்றச்சாட்டுகளை ஏற்க ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னா போயிங் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இன்று உங்களுக்கான கொஸ்டின், எந்த ஆண்டிற்குள் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியை தாண்டும் என ஐநா சபை அறிவித்துள்ளது. எந்த ஆண்டிற்குள் இந்தியாவின் மக்கள் தொகை 170 கோடியை தாண்டும் என ஐநா அறிவித்துள்ளது. ஸோ இதற்கான விடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, எந்த இயர் அப்படின்றது மட்டும். தேங்க்யூ.